திருவாசகம் படிக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு பயமா இருக்கு. படிக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் வந்து திருவாசகம் படிக்கிறாங்க அப்படின்னா சன்னியாச வாழ்க்கை வாழ்றவங்க மட்டும்தான் திருவாசகத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. குடும்பத்துக்குள்ள வந்து இருக்கிற யாரும் வந்து திருவாசகம் படிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மித்தா இல்லை அது உண்மையா சார்? எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிடுறாங்க. என்னமோ சாமி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு மேலே தான் தேவைப்படுற மாதிரி. நமக்கு அன்றாடம் நமக்கு வந்து நம்ம வாழ்கிற மூச்சு வந்து அவர் கொடுக்குற ஒவ்வொரு நாள் எக்ஸ்டென்ஷன் தான். நாளைங்கிறது ஒரு நாள் போனஸ் நமக்கு. இன்னைக்கு மிஞ்சினா தான் நாளைக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம எல்லாரும் திருவாசகம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம உடலுக்கு சாப்பாடு போடுறோம், தினசரி நல்ல வகை வகையாக சாப்பிட்றோம். அந்த டேஸ்ட்டு, அந்த சுவை நாக்குக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது, நுகர முடியுது, காதுக்கு எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணுறோம், நம்ம மூளைக்கு சில ரெஸ்ட் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். உயிருக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம உயிருக்கு என்ன பண்ணுறாங்க? உயிருக்கு எதுவுமே நம்ம பண்ணதே இல்லையா? எதுவுமே பண்ணுறது இல்லை, நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அது ஒன்று உள்ளே இருக்குதா இல்லையான்னு கூட நம்ம வந்து பெருசாக அதுக்காக நம்ம மெனக்கிட்டு பண்ணுறது இல்லை. அப்போ உயிர் எப்போ வந்து ரொம்ப பிரியப்படுமா, இல்லை எப்போ ரொம்ப சந்தோஷப்படுமா அப்படின்னா, இந்த மாதிரி திருவாசகம் படிக்கும் போது தான் உயிர் வந்து அமைதியாக இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உள்ளே இருக்கிற ஆன்மா அது கீழே மேலேயும் குதிச்சுட்டு இருக்கும், அது ஒரு வழியில் இருக்கும். நம்ம வெறும் உடல் வலியை மட்டும்தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, அது வலிக்குது. சில பேர் மட்டும்தான் எனக்கு மனசு ரொம்ப வலிக்குதுன்னுவாங்க. அது ரொம்ப சோகமாக இருக்கும் போது, இல்லை அவங்களுக்கு ஒரு வருத்தத்தில் இருக்கும் போது தான் மனசு வலிக்குதுன்னுவாங்க. அந்த மனசுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கிற ஆன்மா சிரமப்படுது, இல்லை கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். அந்த ஆன்மாவை நீங்கள் எப்படி வந்து குணப்படுத்துவீங்க, இல்லை அதை எப்படி ஒரு அமைதியான நிலையில் வைப்பீங்க அப்படின்னா, நம்ம ஈசனோட இல்லை இறைவனோட எவ்வளோக்களோ நெருங்கி போகிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு மார்க்கம் வேணும்ல, ஏதோ ஒரு பாதை வேணும்ல. அதுக்கு ரொம்ப முக்கியமான நமக்கு கை கொடுக்கறது எதுனா திருவாசகம்.